குஜராத்தின் வரலாற்று பெருமைமிக்க வாட்நகரில் ஒரு காலத்தில் ஒரு சிறுவன் ரயில்வே நடைமேடையில் கையில் டீ ஜக்குடன் உள்ளத்தில் உலகை மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் நடந்து சென்றான். नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि அறிவு பாரம்பரியம் வேரூன்றிய வாட்நகரில் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி பிறந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் எளிய பின்னணியில் இருந்து தொடங்கி பாரதத்தின் முதன்மை சேவகனாகவும் மிக நீண்ட காலம் பணியாற்றிய பிரதமர்களில் ஒருவராகவும் உயர்ந்தார். அவர் உள்ளத்தில் 100 கோடி மக்களின் கனவுகளை தன்னுள் சுமந்து சென்றார். அவரது சிறுவயதிலேயே கடின உழைப்பு, பணிவு, சேவை என்ற உயரிய பண்புகள் அவருக்குள் ஆழமாக வேரூன்றின. சுவாமி விவேகானந்தரின் காலத்தால் அழியாத ஞானம் அவருக்கு தீராத அறிவு தேடலை ஊட்டியது. அந்த ஒளி இன்னும் அவருடைய பயணத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் ஒழுக்கமான அணிகளில் இருந்து அவர் தனது நோக்கத்திற்கான பாதையை வடிவமைத்தார். குஜராத்தில் பாஜக பொதுச் செயலாளராக இருந்து தனது தொலைநோக்கு பார்வையை செதுக்கினார். 2001 முதல் 2014 வரை முதலமைச்சராக இருந்து மாநிலத்தை முன்னேற்றத்தின் சக்தி வாய்ந்த மையமாக மாற்றினார். அதுவே அவருக்கான இன்னும் பெரிய பணிக்கான வழியை அமைத்துக் கொடுத்தது. 2014ஆம் ஆண்டில் நம் தாய்நாட்டின் பாரம்பரிய பண்பாட்டை நவீன லட்சியத்துடன் பிணைக்க பதவியேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஒட்டுமொத்த பாரதமுமே ஒருமித்த குரலுடன் வரவேற்றது. இவருடைய தலைமையின் கீழ் நமது நாடு உலகின் முக்கிய மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்தது. காலத்தால் அழியாத ஞானத்தை நவீன வலிமையுடன் இணைத்து ஒற்றுமை, புதுமை மற்றும் தேசிய ஆற்றல் மூலம் நமது சக்தியை வெளிப்படுத்தியது. வெகு விரைவாகவே உலகம் நம்மை உற்றுநோக்க துவங்கியது. சவுதி அரேபியா, பிரான்ஸ், ரஷ்யா, எகிப்து, UAE, கானா, டிரினிடாட் அண்ட் டொபாகோ உள்ளிட்ட 27 நாடுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தங்கள் நாட்டின் உயரிய விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறது. ஒவ்வொரு அங்கீகாரமும் பிரதமரின் அசைக்க முடியாத ராஜதந்திரத்திற்கும், அமைதிக்கும், சுற்றுச்சூழல் மேலாண்மைக்கும், உலகளாவிய நல்லிணக்கத்திற்கும் சான்றாக நிற்கிறது. ஒவ்வொரு பாராட்டிலும் இந்தியாவின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்து உலகிற்கு வழிகாட்டும் மொழியான விஸ்வகுருவாக தனது இடத்தை மீண்டும் பெற்றுள்ளது. உலக நாடுகளின் முக்கிய நகரங்களுக்கு அவர் மேற்கொண்ட பயணங்கள், அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட உலகத் தலைவர்களின் அன்பான வரவேற்புகள் மற்றும் பன்னாட்டு சூரிய ஆற்றல் கூட்டமைப்பு இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் போன்ற துணிச்சலான முன்னெடுப்புகள், இவைகள் மூலம் நமது இந்திய தேசிய மூவர்ணக் கொடி நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பின் சின்னமாக பார்க்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளில் இந்தியாவின் குரலை வலுப்படுத்திய போதும் நமது தேசத்தின் ஆன்மாவான பாரத கலாச்சாரத்தில் எப்போதும் வேரூன்றியிருந்தார். நமது பிரதமர் தமிழ்நாட்டின் காலத்தால் அழியாத பாரம்பரியத்தை ஆதரித்தார். தமிழை உலகின் மிக பழமையான மொழி என்றும் அது பாரத நாகரிகத்தின் ரத்தினம் என்றும் பிரகடனம் செய்தார். சிங்கப்பூரில் தொடங்கி உலகெங்கிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை நிறுவ வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையுடன் அவர் எடுத்த முன்னெடுப்பு தமிழ் இலக்கியத்தின் அறிவை உலகமெங்கும் கடல் கடந்து சேர்த்ததோடு நமது பாரத கலாச்சாரத்தை உலகின் சக்தியாக மாற்றியது. வரலாற்றை ஆழமாக நினைவுகூரும் வகையில் புதிய நாடாளுமன்றத்தின் மக்களவை அறையில் புனிதமான செங்கோலை வைத்தார். இது தமிழ்நாட்டின் சோழ மரபின் அடையாளமாகும். இது இந்தியாவின் சுதந்திரத்தை பண்டைய அறம் மற்றும் நீதியுடன் இணைக்கிறது. காசி தமிழ் சங்கமம் போன்ற முயற்சிகள் வாரணாசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான நாகரிக பிணைப்பை புதுப்பித்தன. அதே நேரத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் குஜராத்தி மற்றும் தமிழ் சமூகங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை கொண்டாடியது. ஒற்றுமையை பன்முகத்தன்மையிலும் பாரம்பரியத்தை நவீன தேசியத்திலும் பின்னி பிணைத்தது. தமிழ் மரபு மீதான அவரது மரியாதை கம்பீரமான கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் பிரகாசித்தது. அங்கு அவர் பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழனை கௌரவிக்கும் விதமாக திருவாதிரை விழாவில் கலந்து கொண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டார். மேலும் கோயிலின் மகத்துவத்தையும் இந்திய நாகரிகத்துக்கு தமிழ்நாட்டின் நீடித்த பங்களிப்பையும் எடுத்துரைத்தார். மக்கள் நலனும் மகத்தான வளர்ச்சியும். தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்த மாற்றங்களுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஒரு முக்கிய உந்து சக்தியாக விளங்குகிறது. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 12 லட்சத்திற்கும் அதிகமான நிரந்தர வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலத்திற்கான ரயில்வே நிதி ஒதுக்கீடு 2014க்கு முன்னர் ஆண்டுக்கு சுமார் 900 கோடியாக இருந்த நிலையில் தற்போதைய ஆண்டுகளில் 6000 கோடிக்கும் மேலாக உயர்ந்துள்ளது. 77 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு பிரதம மந்திரி கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் சுமார் 4000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜூலை 2025இல் பிரதமர் மோடி அவர்கள் வான்வழி, நெடுஞ்சாலை, ரயில்வே, துறைமுகம் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் சுமார் 4900 கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிலவற்றை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஒரு அதிநவீன முனையம் அமைக்கப்பட்டதும் இதில் அடங்கும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பும் எரிசக்தி துறையுமே முதுகெலும்பு என்பதை இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில் முந்தைய 10 ஆண்டுகளை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக, அதாவது 3 லட்சம் கோடிக்கும் மேல் மத்திய அரசின் நிதி தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் மாநிலத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டதையும் மீன்வளத்துறையை ஊக்குவிக்க நீல புரட்சி திட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட முதலீடுகளையும் அவர் பாராட்டினார். சுற்றுலாத்துறையும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளது. ஜூலை 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி தமிழ்நாடு 203.5 மில்லியன் உள்நாட்டு பயணிகளையும் 7,80,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஈர்த்துள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் வருவாய் 2020 மற்றும் 21இல் 49.11 கோடியாக இருந்தது. 2023 மற்றும் 24இல் 243.31 கோடியாக பல மடங்கு உயர்ந்துள்ளது. இருப்பினும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் பயணிகளின் அனுபவத்தையும் மேலும் மேம்படுத்துவது அவசியமாக உள்ளது. இந்த மக்கள் நலன் சார்ந்த
வளர்ச்சி அலை இந்தியாவின் தன்னம்பிக்கையையும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் வலுப்படுத்தியது. குஜராத்தின் வட்நகர் ரயில் நிலையத்தின் சாதாரண நடைமேடைகளில் இருந்து உலகளாவிய ராஜதந்திரத்தின் பிரமாண்டமான அரங்குகள் வரை திரு நரேந்திர மோடி அவர்களின் பயணம் நம் பாரதம் வரலாற்றில் தனது இடத்தை திரும்பப் பெற்றதற்கான ஒரு கதையாக மாறியது. அவரது தலைமை, கலாச்சார பெருமை, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி மற்றும் தொலைநோக்கு ராஜதந்திரம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டின் துடிப்பான பாரம்பரியத்தை பாரதத்தின் பெருங்கதையில் இணைத்தது. மேலும் அவரது வழிகாட்டுதலின் கீழ் இந்தியா நாகரிக ஞானத்தை உலகிற்கு ஒளிரச் செய்யும் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்கிறது.